வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எங்கேயுமே காண முடியாத ஒரு இயற்கையான பறவை சிட்டுக்குருவி தான். செல்போன் டவரால் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக முதல்ல அழிஞ்சதே இந்த சிட்டுக்குருவி தான். இதே ராஜஸ்தான், ஹரியானாலாம் நிறைய இருக்கும், எல்லாம் வளர்ப்பாங்க. இப்போ ஒரு கடை முன்னாடி ஒரு 10 பறவை உட்காந்துருந்தது அப்படின்னா அதுக்கு சாப்பாடு என்ன போடணுங்க போடுவாங்க. தானியங்கள் கடை முன்னாடி நிறைய இருக்கும், அங்கெல்லாம் வீடியோ எடுக்காமல் விட்டேன், எல்லாம் போச்சு. இப்போ அதிசயமாக எந்திரிச்ச உடனே வெளியில் பார்த்த உடனே நம்ம சிட்டுக்குருவிகள் தான் இருக்காங்க. பாருங்க எவ்வளோ இருக்கு, நல்லா மேயுதுங்க. இப்போ கூட சத்தம் போட மாட்டேங்குது. இன்னும் நிறைய இருந்தது. ஒரு நாய் விரட்டிடுச்சு, பாதி முக்கால்வாசி சிட்டுக்குருவி பறந்து போயிடுச்சு. இயற்கை தானியங்கள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் இந்த சிட்டுக்குருவி இருக்கும். நம்ம ஏரியாவில் செல்போன் டவரில் அதிகமாக அழிஞ்சிருச்சு இந்த உயிரினங்கள். தமிழ்நாட்டில் சிட்டுக்குருவி பார்க்கணுன்னா ரொம்ப அதிசயம். மனுஷனே சாவடிக்கிறானுங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது பாவம். ஒரு 100-150 இருக்கும், நிறைய. இந்த ஏரியா பூரா சிட்டுக்குருவியாக இருந்தது. ஒரு நாய் கூட ஓடிச்சு, ஓடினோடனே முக்கால்வாசி ஓடி போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு. இந்தா ஓடிச்சு, இந்த ஒன்று ஓடுது, எங்கே போகுது? அது சண்டை போடுறதும் அதுக்குள்ளே பேசிக்கிறதும் முதல்ல பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த வராது, அது பறந்து ஐயோ போச்சு 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 போச்சு, எல்லாம் ஓடிச்சு. மைனா உன் வேலை இருக்கே, துப்பாக்கூர் மைனா எல்லாம் போய் செட்டில் ஆயிடுச்சு. ஐயோ இந்த ஒன்று வந்துட்டாரு. ஒருத்தர் வராங்கப்பா. மைனா அது போ, ஒரு நாள் எல்லாம் ஓடிவிட்டாங்க வருவோம், அந்த போகும்போது. இயற்கையிலே அழகு இவர்கள் தான். இந்த 2 பேர் இடை இறங்கி வந்தான்னு ஓடி போயிரு, இவங்க 2 தான் எல்லாம் ஓடி போயிட்டாங்க வரு. நீங்கள் என்ன 2 பேர் அங்கே மேலே நிற்கிங்க, இறங்கி வாங்கடா.
கியா கியாவா என்ன? இங்கே வாங்க. கியா கியாவாம்ல. அது விளையாடுற அழகை பாருங்களேன். இயற்கையான பசுமையான இடங்களில் தான் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓட்டத்தை பாருங்க. அது முள்ளு இருக்கு. இதுக்குள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீடு இருக்கான்னு தெரியல. எங்கள் வயல் எங்கள் காட்டு பக்கம் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ அவ்வளோவா இல்லை. இப்போ எல்லாம் காடுகளில் பூரா மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால் எல்லாம் இப்போ இல்லை. செல்ஃபோன் டவர் அதிகம் வந்ததுனால தான் எல்லாமே அழிஞ்சிருச்சு. பாவம். காலை எழுந்ததும் அருமையான விடியல். சிட்டுக்குருவி என்னமோ பாட்டு நல்லா வருமே. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி. என்னாச்சு? ஏன் டேய், எங்களுக்குனே வருவிடாடா மனுஷன், சாப்பிட விடுங்கடா. இது வருது அங்கே ஓடி போச்சு, உடனே ஓடிச்சு. இங்கே வாட சிட்டு. இதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக கூடுவாங்க. ஆனால் நானும் கூப்பிட்டுருக்கேன். அது எப்படி கூப்பிடுவாங்க அது மறந்து போச்சு. ஒரு மாதிரி விசில் அடித்த மாதிரி கூப்பிட்டா அப்படி சர்ன்னு பறந்து வரும், நமக்கு மேலே பறந்து வரும். அது ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. டேய், உங்கள் 2 பேர் தாண்டா, நீங்கள் 2 பேர் தாண்டா. உங்களை வீடியோ எடுக்கல ஒரு தனி சந்தோஷம்டா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்க. டேய், லவ்ஸு சிக்னலு மொய்யால. நீ எத்தனை நாள் தலையை திருப்பினாலும் சரி யாரும் வர மாட்டாங்க. நம்ம தனியாக தான் இருக்கணும். ஓடிட்டு அப்படியே போயிரு. ஏடா பாதி கூட்டத்தை காணோம். ஐயோ டேய், வயல்வெளி பக்கம்னா இன்னும் நிறைய இருக்கும். இவங்க வேற டூலருக்கு வராங்க. ஐயோ, இந்த ஒரு ஓடிச்சு. சரிங்கடா, பாய்.